அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல் குரானின் தமிழாக்கத்தில் இருந்து பாகம் 6 அத்தியாயம் 5லிருந்து அல் மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 4. மக்கள் எவை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று உம்மிடம் வினாவுகின்றனர். நீர் கூறுவீராக, தூய்மையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கட்டு தந்திருக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கட்டு தந்திருக்கின்றார்கள். பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம். ஆயினும் அவற்றின் மீது அல்லாவின் பெயரை உச்சரியுங்கள். இன்னும் அல்லாவின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன். இது வசனம் 5. இன்று உங்களுக்கு தூய்மையான பொருட்கள் அனைத்தும் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன. வேதம் அருளப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கும் உங்களது உணவு அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமூகத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலேயோ கள்ள காதலிலேயோ ஈடுபடக்கூடாது. மேலும் எவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும். மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.